வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நாம் சில காரியங்களை செய்கின்ற நேரத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நாம் செயல்பட்டு கொண்டு இருப்போம். அது முடிவு வரும் என்று தெரிகின்ற நேரத்தில் இன்னும் பரபரப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் பரபரப்பாக இருக்க வேண்டுமே தவிர உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து விடக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டால் வெற்றி கை நழுவி போய்விடும். இப்படித்தான் ஒரு கிராமத்தில் டாக்டர் ஒருவர் இருந்தார். அவர் கைராசிக்காரர். யாருக்கு எந்த நோயாக இருந்தாலும் மருந்து மாத்திரை கொடுத்து குணப்படுத்தி விடுவார். ஒரு கிராமத்துக்காரன் ஒரு நாள் வந்தான். ஐயா, என் பையனுக்கு எப்பொழுதும் தலை சுற்றி கொண்டே இருக்கிறது, அவனுக்கு நீங்கள் தான் மருத்துவம் செய்ய வேண்டும் என்று சொன்னான். உடனே டாக்டரும் அவனுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து 3 நாட்கள் கழித்து வந்து என்னை பாருங்கள் என்று சொன்னார். அந்த கிராமத்து குடியானவனும் 3 நாள் கழித்து டாக்டரை பார்க்க வந்தான். மிகவும் சந்தோஷமாக, டாக்டர் ஐயா, என் பையனின் நோய் முற்றிலும் குணமாகிவிட்டது. இப்பொழுது அவனுக்கு தலை சுற்றல் வருவதில்லை. எல்லா குழந்தைகளையும் போல் நன்றாக விளையாடுகிறான், நன்றாக சாப்பிடுகிறான், சந்தோஷமாக இருக்கிறான் என்று சொன்னான். சொல்லி ஒரு சாதாரண துணிப்பையை, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த துணிப்பையை டாக்டரிடம் கொடுத்தார். டாக்டருக்கு கோபம் வந்து விட்டது. சுத்த பைத்தியக்காரனாக இருக்கிறாயே, நான் இதற்கெல்லாம் 200 ரூபாய் ஃபீஸ் வாங்குகிறேன், ஆனால் நீ ஒன்றுக்கும் உதவாத 20 ரூபாய் மதிப்புள்ள துணிப்பையை கொடுக்கிறாயே, எனக்கு 200 ரூபாயை கொடு என்று அந்த குடியானவிடம் டென்ஷனாக பேசிவிட்டார். அந்த குடியானவன் நிதானமாக, தெரியாமல் கொடுத்து விட்டேன் ஐயா என்று டாக்டர் கையில் இருந்த பையை நைஸாக வாங்கி அதற்குள்ளே கையை விட்டு 2 100 ரூபாய் நோட்டுகளை மட்டும் உள்ளே வைத்துவிட்டு மீதி நோட்டை கையில் எடுத்து விட்டார். பையையும் எடுத்துக்கொண்டார். அப்பொழுதுதான் புரிந்தது டாக்டருக்கு, அந்த துணிப்பையில் 100 ரூபாய் கட்டு ஒன்றே வைத்திருக்கின்றார். அவர் எவ்வளவு ஃபீஸ் என்று தெரியாததினால் அவர் ஒரு 10,000 ரூபாய் கட்டை அங்கே வைத்திருந்தார். அந்த டாக்டருக்கோ மிகவும் அதிர்ச்சி ஆகிவிட்டது. இவ்வளவு ஒரு பெரிய தொகையை அந்த குடியானவன் கொடுத்தான், நான் அவசரப்பட்டு முடிவெடுத்து அந்த பணத்தை இழந்து விட்டேனே என்று சொல்லி வருத்தமிட்டான். அப்பொழுது விவசாயியோ அந்த குடியானவன், எப்பொழுதும் மனிதன் நிதானமாக இருந்தால் அதிக லாபம் கிடைக்கும், அந்த முடிவு தெரிகின்ற வரை அவன் நிதானமாக இருந்தால், சற்று பார்த்து இருந்தால், எவ்வளவு இருக்கிறது என்று தெரிந்திருந்தால் அவன் இப்படி செய்திருக்க மாட்டான். அதனால் அந்த டாக்டருக்கு பெருத்த நஷ்டம் என்று சொல்லி அந்த குடியானவன் சென்றான். இதிலே இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சில காரியங்களை முடிவெடுக்கின்ற நேரத்தில் உச்சக்கட்டத்தில் கவனமாக எடுக்க வேண்டும். நாம் மனதில் நினைப்பதுதான் நடக்கும் அல்லது நாம் முடிவெடுத்தது தான் சரியாக இருக்கும் என்ற கோணத்தில் நாம் முடிவெடுக்கக்கூடாது. நிதானமாக பதறாமல் நாம் முடிவெடுத்தால் நமக்கு நன்மை தருகின்ற காரியங்கள் தான் நடக்கும். எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நிதானமாக செயல்பட்டால் வாழ்க்கையில் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் தினமும் பார்க்கின்ற கருத்துக்கள், கேட்கின்ற கருத்துக்கள் உங்களை நிச்சயமாக வெற்றியாளனாக மாற்றும். வெற்றி என்பது நாம் உருவாக்குவது. வெற்றி எங்கோ கடையிலே கிடைக்கிற பொருள் அல்ல. நம் சிந்தனை, செயல்பாடு, ஒருமித்த கருத்து, இவைகள் அனைத்தும் சேர்ந்து தான் நமக்கு வெற்றியை தரும். எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்வின் மூலம் வருகின்ற கருத்துக்கள் எந்த நேரத்திலும் பதறாமல் செயல்பட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை காலை 7 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் பாருங்கள். வெற்றியாளராக மாறுங்கள். நன்றி, வணக்கம்.